வணக்கம் லெட்ஸ் ஸ்போர்ட் நேயர்களே, நான் உங்கள் நிவாஸ் அண்ட் வெல்கம் டு another மேட்ச் ரிவ்யூ. என்ன மேட்ச்சா, என்ன ரிவ்யூ பண்ணுற அப்படின்னு கேட்டால் எங்களுக்கும் கொஞ்சம் அப்படி தாங்க இருந்துச்சு. ஷாக்காக தான் இருந்துச்சு மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. என்னது திடீர்னு இந்தியாவும் வெஸ்ட் இண்டீஸும் இந்தியாவில் டெஸ்ட் மேட்ச் ஆடுறாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த டெஸ்ட் மேட்ச்சுக்கு எந்தவித எக்ஸைட்மெண்ட்டும் இல்லை, இன்ஃபேக்ட் மார்க்கெட்டிங்கே இல்லை. இப்படி ஒரு டெஸ்ட் சீரீஸை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் கொடுத்துச்சு. மேட்ச் ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதோட எஃபெக்ட் கிரவுண்ட்லேயே தெரிஞ்சிச்சு. அதுவும் வந்து இது நடக்கிறது அகமதாபாத்தில், கிரவுண்டோட கெப்பாசிட்டி 1,00,000க்கும் மேலே. அந்த மாதிரி ஒரு கிரவுண்டில் வெறும் ஒரு 500 பேர் 600 பேர் வந்திருப்பாங்க, மேக்ஸிமம் ஒரு 1000 பேர் வந்திருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்க ரொம்ப எம்டியாக இருந்துச்சு கிரவுண்ட்ஸு, கம்ப்ளீட்டாக ஸ்டாண்ட்ஸில் யாருமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு டெஸ்ட் மேட்ச் நடக்குது, ப்ராப்பர் கிரிக்கெட், ட்ரூ கிரிக்கெட் நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த டெஸ்ட் மேட்சை பார்க்குறதுக்கு ஆட்கள் வரமாட்டாங்கன்றது கொஞ்சம் மனசு வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுவும் இந்தியா ஆடுறதை பார்க்குறதுக்கு இந்தியாவிலேயே ஆட்கள் வரல அப்படின்றது வந்து கொஞ்சம் பயப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் டெஸ்ட் மேட்ச் ரசிகர்களுக்கு. ஏன்னா ஜென்ரலாக வந்து கிரிக்கெட்டில் இப்பப்போ எடுக்கிற டெசிஷன்ஸ், இந்த மாதிரி ஐசிசியோ பிசிசிஐ மாதிரியான போர்ட்ஸ் அண்ட் இந்த கிரிக்கெட்டில் வந்து டெசிஷன் எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க டெசிஷன் எடுக்கிறதே எதை வச்சு அப்படின்னு பார்த்தா எவ்வளோ காசு வருது, எவ்வளோ ரெவென்யூ வருது, மக்கள் எவ்வளோ வந்து அதை விரும்பி பார்க்குறாங்க அப்படின்றது தான். அப்போது இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் மேட்ச் வந்து நடக்கிறதே தெரியல. டிவியில் பார்க்குற ஆட்கள், அந்த டெஸ்ட் மேட்சை ஃபாலோ பண்ணுற ஆட்களே கம்மியாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து கிரவுண்டில் யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரியான நிலைமையெல்லாம் வந்து ஏற்பட்டுச்சு. அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக டெஸ்ட் கிரிக்கெட் நடக்கிறதே கம்மியாக வாய்ப்பு இருக்குது. இல்லை அதை விட மோசமான விஷயம், டெஸ்ட் கிரிக்கெட்டை வந்து நிறையா டே நைட் மேட்சஸாக மாற்றுறது, டெஸ்ட் கிரிக்கெட்டை கமர்ஷியலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதில் அந்த ஃபார்மேட்டில் கையை வைக்கிற ஒரு விஷயமும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து உண்மையிலேயே பயமளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அதை தாண்டி வந்து ஏன் இந்த டெஸ்ட் மேட்ச்சுக்கு எக்ஸைட்மெண்ட்டே இல்லை அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து பதில் இந்த மேட்ச்லேயே நமக்கு வந்து கிடைக்குது. என்னன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங் ஆடுறாங்க. வெஸ்ட் இண்டீஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் ஆடி அவங்க அடிக்கிறது 162 ரன்கள். 162 ஆல் அவுட் ஆகிறாங்க. 32 ரன் அடித்த ஜஸ்டின் கிரீவ்ஸ் தான் மேக்ஸிமம் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர். அவருக்கு அப்புறமா விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான ஷாய் ஹோப் வந்து 26 ரன்கள் அடிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் முகமது சிராஜ் ஒரு 4 for, ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு 3 for. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து நம்மளுடைய பேசர்ஸ் கொஞ்சம் விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. நான் அப்போவே தெரியுது பிச்சில் ஸ்பின் இருக்குது அப்படின்னு. ஏன்னா நம்ம குல்தீப் யாதவுக்காக இருக்கட்டும், ஜடேஜாவாக இருக்கட்டும், வாஷிங்டன் சுந்தரா இருக்கட்டும், பால் வந்து பிச் ஆகி டேர்ன் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்போவே நமக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு, சரி இந்த பிச்சில் வந்து கண்டிப்பாக போக போக ஸ்பின்னர்ஸ் கேமுக்குள்ளே வருவாங்க, பேட்டிங் ஆட இன்னும் கஷ்டமாக இருக்க போகுது அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் டே ப்ராபப்ளி பெஸ்ட் டு பேட் சுச்சுவேஷனாக இருந்திருக்கும். இந்த பிச்சில் வந்து பேட்டிங் ஆட ரொம்ப வசதியான தோதான ஒரு நேரமாக அந்த ஃபர்ஸ்ட் டே தான் அமைஞ்சிருக்கணும். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் டேவே வெஸ்ட் இண்டீஸ் 162 ரன்கள் தான் அடிச்சாங்க. அப்படின்றப்ப அதுக்கப்புறம் மேட்ச்ல வந்து நமக்கு எந்த விதமான ஹோப்புமே இல்லை. இன்ஃபேக்ட் வந்து எப்படின்னா, வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஒரு 162 ரன்கள்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கு அவுட் ஆறாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து இந்தியா ஒரு 100 ரன் லீட் எடுத்த உடனே டிக்ளேர் பண்ணிடலாமா போதுமே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பார்க்குற நமக்கே. அப்போ இன்னும் வந்து என்ன மாதிரியான ஒரு சீரீஸாக அது இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம வந்து இமேஜின் பண்ணலாம். ஏன் மக்கள் வந்து இந்த சீரீஸை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இல்லை அப்படின்றதையும் நம்ம வந்து இமேஜின் பண்ணலாம். செகண்ட் இன்னிங்ஸ், அதாவது இந்தியா பேட்டிங் ஆட வந்த இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 448 for 5 அப்படின்ற ஒரு ஸ்கோரை வந்து இந்தியா வந்து இம்போஸ் பண்ணுறாங்க. பெரிய ஸ்கோர், மேமத் ஸ்கோர். இதை போடுறாங்க. இதை போடுறதுக்கு காரணமாக இருக்கிறது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ருவ் ஜுரல் 125 ரன்கள் அடித்து ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். அண்ட் இன்னொரு பக்கம் ரவீந்திர ஜடேஜா 104 ரன்கள் அடித்து அவரும் ஒரு செஞ்சுரி. இவங்க 2 பேர் தானான்னு கேட்டால் இல்லை, 3வது செஞ்சுரி KL ராகுல் அண்ட் சுப்மன் கில் ஒரு 50 அடிச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் வந்து சுப்மன் கில் அந்த ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் ஆட போய் அவுட் ஆனார், கேட்ச் கொடுத்தாரு. அதை ஆடாமல் இருந்திருந்தாருன்னா அவருமே 4வது செஞ்சுரி ஏன்னா இந்த மேட்ச்ல இருந்திருக்கலாம். 4 பேர் செஞ்சுரி அடிச்ச ஒரு மேட்சா இது மாறி இருந்திருக்கும். அவுட்கம் வந்து இதே தான் இருந்திருக்கும், எந்த விதமான மாற்றமும் இல்லை. பட் அவருக்கும் ஒரு 100 கிடைச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொன்னால், ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சதுக்கப்புறம் பெரிய ஸ்கோர் அடிக்க முடியாமல் போனது நம்ம யசஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு. அது ஒரு டிசப்பாயின்மெண்ட். நம்ம ஊரை சேர்ந்த சாய், அவருக்கு பேட்டிங் ஆட ஒரு முறை தான் வாய்ப்பு கிடைச்சிச்சு. அந்த வாய்ப்பையுமே வந்து சரியாக பயன்படுத்திக்கலன்றதை பார்க்குறோம். இன்னும் எத்தனை வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்கும் கௌதம் கம்பீர் அடியில் நமக்கு தெரியாது, போக போக தான் நம்ம பார்க்கணும். இதுக்கு மேலே வந்து அவர் ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு 50யோ ஒரு 100ஓ அடிக்கலைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அடுத்தடுத்த மேட்சஸில் அந்த நம்பர் 3ல அவர்கிட்ட ஒரு கான்ட்ரிபியூஷன் வேணும். அவர் அட்லீஸ்ட் 50யோ 100ஓ அடிக்கலைனாலும் சேத்தேஸ்வர் புஜாரா ஆடின மாதிரி ஒரு 100 ball 40, 150 ball 40 அடிக்கிற ஒரு திறமையாவது வந்து வெளிப்படுத்தணும். ஆப்வியஸ்லி இந்த வெஸ்ட் இண்டீஸ் சைடுக்கு அகேன்ஸ்டாக அப்படி ஒரு இன்னிங்ஸ்லாம் வந்து ஆடுறது வேஸ்ட். இன்ஃபேக்ட் ஸோ இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும், இந்த சீரீஸோட கான்டெக்ட்ஸில் நம்பர் 3ல அவர் இறங்கி அவர் ஒரு 100 அடிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடிக்கலைன்னா அவருடைய ஸ்பாட் வந்து
பெரிய கேள்விக்கு உள்ளாக்கப்படும். ஆனால் அடுத்தடுத்த சீரீஸில் அவருக்கு இன்கேஸ் சான்ஸ் இன்னும் கிடைக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் அவர் அந்த புஜாரா ரோல் ஆடுறதுக்கான திறமையாவது வெளிப்படுத்தணும். அப்படி இல்லைன்னா அவரும் சுப்மன் கில் மாதிரியோ, அது கேப்டன்சி வந்ததுக்கப்புறம் எப்படி சுப்மன் கில் ரன் அடிக்கிறாரோ அந்த மாதிரி சுப்மன் கில் மாதிரியோ, இல்லை KL ராகுல் மாதிரியோ, ரவீந்திர ஜடேஜா மாதிரியோ கன்சிஸ்டண்டாக ரன்கள் அடித்து ப்ரூவ் பண்ணி காட்டணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக போகும். இப்படி தான் நம்ம பேட்டிங் இருந்துச்சு. வர்றவங்க எல்லாருமே நல்லா பேட்டிங் ஆடிட்டு இருந்தாங்க. நல்ல ஃப்ளோவாக அந்த பேட்டிங் இன்னிங்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் நமக்கு பார்க்க ரொம்பவே போர் அடிச்சிச்சு. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸோட பவுலிங்கில் எந்த விதமான ஒரு அட்டாக்கிங் ஃபீலிங்கே வரல அவங்க பவுலர்ஸ் கிட்டேருந்து. அவங்கெல்லாம் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியே இல்லை, விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியே இல்லை. ஏதோ இந்த ஓவரை முடிச்சாகணுமேப்பா, ஓவருக்கு 6 பால் போட்டே ஆகணும், அதான் ரூல்ஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ஓடி வந்து போட்ட மாதிரி தான் ஒரு ஃபீலிங் நமக்கு வந்து அது கொடுத்துச்சு. அப்படி இருக்கும்போது இந்த மேட்ச்சில் வந்து வெஸ்ட் இண்டீஸ் ஃபைட்டே ஆஃபர் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம சொல்லும்போது எவ்வளோ போரிங்கான ஒரு மேட்சாக இருந்திருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே இமேஜின் பண்ணலாம். அதுக்கு அடுத்து நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுறோம் 448 for 5. ஆக்சுவலி வந்து டே 2 எண்டில் டிக்ளேர் பண்ணாமல் டே 3 மார்னிங்கில் நம்ம பேட்டிங் ஆடாமல் அப்படியே டிக்ளேர் பண்ணுறோம். அவங்கள உள்ளே வந்து ஆட வைக்கிறோம். அவங்களுக்கான டார்கெட் அப்படின்ற இது வந்து நம்ம ஒரு 280 சம்திங் செட் பண்ணுறோம். அது அவங்களால அடிக்க முடியாதுன்னு தெரியும். அதனால தான் அந்த டிக்ளரேஷன் வந்துச்சு. அவங்களும் அந்த மாதிரி அடிக்கல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே 160 தான் அடிச்சிருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் செகண்ட் இன்னிங்ஸில் 146 தான் அடித்தாங்க. அந்த அளவுக்கு தான் வந்து அவங்களோட பேட்டிங் அந்த செகண்ட் இன்னிங்ஸில் இருந்துச்சு அப்படின்றத பார்த்தோம். செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து அலிக் அத்தனேஸ் வந்து ஆடும்போது அவரோட அந்த பேக் ஃபுட் பிளே, முக்கியமாக ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக, அதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நமக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவருமே 38 ரன்கள் அடித்தார், பெரிய ஸ்கோர்லாம் அடிக்கல. அந்த ஒரு நடுவில் ஒரு பார்ட்னர்ஷிப், அத்தனேஸுக்கும் ஜஸ்டின் கிரீவ்ஸுக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப் இருந்துச்சு. அந்த பார்ட்னர்ஷிப் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஓகே, வெஸ்ட் இண்டீஸ் பரவாயில்லாம ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அப்போ கூட வந்து ஒரு விறுவிறுப்போ இல்லை ஒரு எக்ஸைட்மெண்ட்டோ இல்லை மேட்ச்சில். அதுக்கு மாறாக வந்து ஒரு சிம்பத்தி தான் இருந்துச்சு நமக்கு வெஸ்ட் இண்டீஸ் மேலே. இப்படி ஒரு மேட்சை தான் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் மேட்ச்சுக்கு மக்கள் யாரும் கூடலை அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. பட் போக 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 வந்து இது மாறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நம்ம இன்னொரு விஷயம் பேசும்போது த்ருவ் ஜுரலோட அந்த செஞ்சுரி, அதுக்கான சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு சொன்னோம். ரிஷப் பண்ட் இந்த சீரீஸில் கிடையாது. அவர் வந்து இங்கிலாந்து சீரீஸில் காயப்பட்ட காரணத்தினால இன்னமும் வந்து ரெக்கவரி அண்ட் ரீஹாபில் தான் இருக்காரு. அவர் இன்னும் டெஸ்ட் கிரிக்கெட் இன்னும் ஆட ஆரம்பிக்கல. அப்படின்ற பட்சத்தில் அவருடைய இடத்த நிரப்ப வந்தவர் தான் த்ருவ் ஜுரல் அஸ் அ விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். நம்ம டீமில் ஏற்கனவே KL ராகுல் இருக்காரு. த்ருவ் ஜுரல் டீமில் வந்து ஆடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. KL ராகுலே விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா இதுக்கு முன்னாடி வந்து இந்தியாவுக்காக டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஆடி இருக்காரு. அப்படின்ற பட்சத்தில் அதுவும் வந்து அவர் ஓப்பனிங் இறங்கி விக்கெட் கீப்பிங்கும் பண்ணியிருக்காரு டெஸ்ட் கிரிக்கெட்டில். அப்படிலாம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கப்புறம் இப்போ இந்த மேனேஜ்மெண்ட் என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, KL ராகுலுக்கு ரோல் கொடுத்துட்டோம், அவர் ஓப்பனராக தான் ஆட போகிறாரு, இனிமேல் அந்த ஓப்பனிங் ரோல் அவரோட இது அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்ற காரணத்தினால இந்த விக்கெட் கீப்பர் ரோல் கொடுத்து அவரை டயர்ட் ஆக்குறதோ, இல்லை விக்கெட் கீப்பர் ரோல் கொடுத்ததுனால அவர் மிடில் ஆர்டர் கொண்டு வரதோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி டெடிகேட்டட் விக்கெட் கீப்பராக வந்து த்ருவ் ஜுரல் ஆடி இருக்காங்க. ஆனால் அவர் பேட்டிங்கில் ஒரு செஞ்சுரி அடிக்கிறாரு. அப்படின்றப்ப அடுத்து ரிஷப் பண்ட் டீமுக்குள்ளே வரும்போது இந்த த்ருவ் ஜுரலுக்கான ரோல் என்ன அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும். பேட்டிங்கில் ஒரு பேட்ஸ்மனாக ஜுரல் ப்ரூவ் பண்ணி காமிச்சாருன்றதை பார்க்கும்போது நமக்கு என்ன ஒரு ஃபீலிங் வருது அப்படின்னா, ரிஷப் பண்ட் திரும்ப டீமில் உள்ளே வந்தால் கூட த்ருவ் ஜுரல் ஒரு பேட்ஸ்மனாக ஆடுவாரோ அப்படின்ற ஃபீலிங் நமக்கு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அந்த மிடில் ஆர்டரில் அஃப்கோர்ஸ் ரவீந்திர ஜடேஜா ஆடுறாரு, வாஷிங்டன் சுந்தர் ஆடுறாரு, குல்தீப் யாதவ் வரைக்கும் நம்ம பேட்டிங் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் வந்து ஐம் மிஸ்ஸிங் அவுட் நிதிஷ்குமார் ரெட்டி. இவங்க எல்லாருமே பார்ட் டைம் பேட்ஸ்மேன். அந்த பேட்டிங் டெப்த்ன்றது ஆல்ரெடி இருக்குது. பட் ரவீந்திர ஜடேஜா மாதிரி ஒரு பிளேயர் வந்து இன்னும் டாப் ஆஃப் தி ஆர்டர் ஆடக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்கு அப்படின்ற பட்சத்தில் சாய் சுதர்ஷன் மேல இன்னும் அதிக ப்ரெஷரை இந்த செஞ்சுரி போடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒருவேளை ரிஷப் பண்ட் திரும்ப உள்ள வரும்போது த்ருவ் ஜுரலையும் பேட்டிங்ல வந்து ஒரு பேட்ஸ்மேனாக ஆடணும் அப்படின்ற டெசிஷனை எடுக்கிறாங்க அப்படின்னா வெளியேறது சாய் சுதர்ஷனாக தான் இருக்கும். அந்த நம்பர் 3ல வந்து ப்ராபப்ளி இவங்க ஒரு ரவீந்திர ஜடேஜாவையோ வாஷிங்டன் சுந்தரையோ கூட அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மிடில் ஆர்டரில் வந்து த்ருவ் ஜுரல் கண்டிப்பாக இருப்பார். அப்படின்ற பட்சத்தில் வெளியேறது வந்து சாய் சுதர்ஷனாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் நமக்கு வருது. ஸோ ரிஷப் பண்ட் திரும்ப ரிட்டர்ன் ஆகுறதுக்குள்ள தன்னை ப்ரூவ் பண்ணி தன்னுடைய பிளேஸை வந்து சிமெண்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ சாய் சுதர்ஷன் மேலே வந்துருச்சு. ஒரு ப்ரெஷர் வந்து இப்போ சாய் சுதர்ஷன் மேலே இருக்குது. கண்டிப்பாக அடுத்தடுத்த இன்னிங்ஸில் அவர் இம்ப்ரூவ் பண்ணி அவருடைய ஒர்த்தை காட்டலை அப்படின்னா ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக அமைய போகுது சாய் சுதர்ஷனுக்கும் நம்மள மாதிரி தமிழ்நாடு கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கும். ஸோ இதுதாங்க இந்த மேட்சை பற்றி நம்மளால் வந்து பேச முடிய பாயிண்ட்ஸ் அப்படின்னா அது இவ்வளோ தான். இதை தாண்டி சில விஷயங்கள் சொல்லணும்னா நம்மளுடைய பவுலிங்கில் முகமது சிராஜ் வந்து சப்கான்டினென்ட் விக்கெட்லேயும் எப்படி பவுலிங் போடுறது அப்படின்றத கிளியராக நம்ம காட்டுறாரு அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியுது. அந்த வாபிள் சீம் யூஸ் பண்ணுறாரு, சில நேரம் அந்த அவுட் ஸ்விங்கர் யூஸ் பண்ணுறாரு, சில நேரம் வந்து அவருடைய சீம் அப் இன் ஸ்விங்கரும் யூஸ் பண்ணுறாரு அப்படின்றத பார்க்குறோம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. முகமது சிராஜ் வந்து இந்த அளவுக்கு அட் ஹோம்
டொமஸ்டிக்கில் டொமஸ்டிக் இந்த சென்ஸ் இந்தியாவுக்குள்ளேயும் இவ்வளோ நல்லா பவுலிங் போட அவரால் முடியுது அப்படின்றத பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு நல்ல நம்பிக்கை வருது. பெரிய பெரிய டீம்ஸை நம்ம ஹோமில் வந்து ஃபேஸ் பண்ணும்போது. ஏன்னா நம்ம ஹோமில் ஒரு டெஸ்ட் டாமினன்ஸ் இருந்துச்சு. அண்டர் விராட் கோலி வந்து நம்ம ஹோமில் டெஸ்ட் சீரீஸே தோக்கலை. இன்ஃபேக்ட் அது அடுத்து ரோஹித் சர்மாவோடைய டெஸ்ட் கேப்டன்சிலையும் கொஞ்ச நாள் கண்டினியூ ஆச்சு அன்டில் ஒரு நியூசிலாந்து சீரீஸ் நடந்து நம்ம அந்த நியூசிலாந்து சீரீஸில் ஒயிட் வாஷ் ஆனோம். அது வரைக்கும் அந்த நியூசிலாந்து சீரீஸ் ஹோம் டெஸ்ட் லாஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு யூனிக்கான விஷயம். ஏன்னா அதுக்கு முன்னாடி 24 சீரீஸாக சம்திங் அது நடக்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீக் வந்து அங்கே வந்து பிரேக் ஆச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் திரும்ப அந்த ஹோம் டெஸ்ட் டாமினன்ஸை நம்ம ரீபில்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா தென் நமக்கு வந்து இவங்களோட கான்ட்ரிபியூஷன் தேவைப்படும். யாரோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா குல்தீப் யாதவ் ஆஸ் அ ஸ்பின்னர். இப்போ அவர் தான் நமக்கு ஃப்ரண்ட் லைன் ஸ்பின்னர். ரவிச்சந்திரன் அஸ்வின் கிடையாது அப்படின்றப்ப குல்தீப் யாதவ் தான் நமக்கு அந்த விக்கெட் டேக்கிங் ஒரு அட்டாக்கிங் ஸ்பின்னர் ரோலை ப்ளே பண்ணணும் அப்படின்றத பார்க்கும்போது அந்த ரோல் அவர் நல்லா ப்ளே பண்ணுறாருன்றது இந்த மேட்ச்லேருந்து தெரியுது. அவருடைய லைன்ஸ் அண்ட் லென்ஸாக இருக்கட்டும், அவருக்கு கிடைக்கிற அந்த டேர்னாக இருக்கட்டும், அவ்வளோ அற்புதமாக இருக்குது. குல்தீப் யாதவுக்கு அப்புறம் ரவீந்திர ஜடேஜா அவரும் விக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்காரு. பட் அவருக்கும் வயசாகிட்டே போகுது. எவ்வளோ நாள் அவர் ஆடுவாருன்றது தெரியாது, பொறுத்து வந்து பார்க்கலாம். பட் இப்போ வரைக்கும் ரவீந்திர ஜடேஜாவோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியமாக இருக்குது அண்ட் அவரும் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத பார்க்குறோம். ப்ராப்ளி ஒரு அக்ஷர் பட்டேல் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் உள்ள வந்தாலும் அவரும் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டார் ஹி கேன் டேக் விக்கெட்ஸ் இன் இந்தியா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பின் ட்வின்ஸ் நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம். வாஷிங்டன் சுந்தர் இன்னும் அவருக்கு வந்து பவுலிங்கில் பெருசாக சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. மேட்ச் போகிறப்ப அவ்வளோ ஓவர்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்றதை பார்க்குறோம். பட் எனக்கு என்ன ஃபீலிங்னா ப்ராப்ளி ஒரு ஜடேஜா வெளியேறும் போது அந்த இடத்த நிரப்ப போகிறது வந்து அக்ஷர் பட்டேலை விட அதிகமான சான்ஸ் வந்து வாஷிங்டன் சுந்தருக்கு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு டிரான்சிஷனை நம்ம பார்ப்போம். அண்ட் அது எல்லாத்தையும் தாண்டி ஃபாஸ்ட் பவுலர்ஸில் ஜஸ்பிரீத் பும்ராவும் முகமது சிராஜும் ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சும் ஆடுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் நம்ம பார்க்குறோம். அதில் முக்கியமாக முகமது சிராஜ் எல்லா மேட்சும் ஆடிடுறாரு. அவருக்கு வந்து ரெஸ்ட் ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர் வந்து இந்த மாதிரி சப்கான்டினென்ட் விக்கெட்ஸில் அந்த ரிவர்ஸ் விங்கை பயன்படுத்துறதா இருக்கட்டும், வாபிள் சீமை பயன்படுத்துறதா இருக்கட்டும், அது ரொம்ப முக்கியமாக அமைய போகுது. அவராலையும் விக்கெட்ஸ் எடுக்க முடியுது அப்படின்றத பார்க்கும்போது, ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 4 விக்கெட்டு, ரெண்டாவது இன்னிங்ஸில் 3 விக்கெட்டுன்னு கலக்கிட்டு இருக்காரு. அவராலையும் இந்த மாதிரி விக்கெட் எடுக்க முடியுது அப்படின்றத பார்க்கும்போது அந்த டெஸ்ட் டாமினன்ஸு திரும்ப நம்ம கொண்டு வரலாம். இந்தியாவில் மேட்ச் தோக்காமல் டாமினேட் பண்ணி ஜெயிக்கிறதுன்ற அந்த ஒரு ட்ரெண்டை வந்து திரும்ப கொண்டு வரலாம் அப்படின்றதுல நமக்கு வந்து சம நம்பிக்கை வருது. ஜஸ்பிரீத் பும்ராவோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி கண்டிப்பாக நிறைய பேர் பேசுவாங்க. ஏன்னா விக்கெட்ஸை வச்சு பார்க்கும்போது அவர் வந்து என்னடா அது சரியாக போடலையோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 3 விக்கெட் எடுத்தார். டெய்லண்டர் விக்கெட் தான் எடுத்தாருன்னா இல்லைன்னு சொல்ல, ஆனால் 3 விக்கெட் எடுத்தார். செகண்ட் இன்னிங்ஸில் அவருக்கு விக்கெட் விடலை. ஏன் அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸில் அவர் பெருசாக ஓவர் போடலை. அதுக்கான காரணம் செகண்ட் இன்னிங்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பின் ஃப்ரெண்ட்லியாக கண்டிஷன்ஸ் இருந்த காரணத்தினால கேப்டன் சுப்மன் கில் வந்து ஒரு எண்டு சிராஜ் லாங் ஸ்பெல்ஸ் போடட்டும், இன்னொரு எண்டில் ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ் இவங்களை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியில் போனார். அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க்கும் ஆச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஜஸ்பிரீத் பும்ரா வந்து இந்த டெஸ்ட் சீரீஸ் ஆடணுமா அப்படின்ற கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா அது வாஸ்தவமான கேள்வியாக இருக்கும். அவருக்கு ஆல்ரெடி ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது இந்த வெஸ்ட் இண்டீஸ் சைடு பவரே இல்லாமல் ஆடுறாங்க. எந்த விதமான வின்னிங் எபிலிட்டியும் அவங்கள்ட்ட தெரில, வின்னிங் டெம்பரமெண்ட்டும் அவங்கள்ட்ட தெரில. அப்படின்ற பட்சத்தில் ஜஸ்பிரீத் பும்ரா தேவையா அப்படின்ற கேள்வி கரெக்டாக தான் இருக்கும். அடுத்த மேட்ச் என்னை பொறுத்த வரைக்கும் ஆட தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் இந்த மாதிரியான டெஸ்ட் சீரீஸில் அவர் ஆடும்போது அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொஸ்டின் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவருக்கும் மைண்டில் அப்படி தான் போயிட்டுருக்கோம். இந்த பர்டிகுலர் சீரீஸில் நம்மளுடைய 100% கொடுத்து உடம்பை வருத்திக்கிட்டு 140க்கு மேலே எல்லா பாலும் போடணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் மேபி அவர் மைண்டில் தோணிருக்கலாம். இது நம்பர் 1. அப்படி இல்லைன்னா தி அதர் ரீசன் குட் பி ரொம்ப நாளுக்கு அப்புறம் டெஸ்ட் மேட்ச் ஆடுறாரு. நடுவில் வந்து இப்போ ஒரு T20 சீரீஸ் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஏஷியா கப்பிட்ட T20 சீரீஸ் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. நடுவில் ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்டு, இன்ஜுரி ரீஹாபிலிட்டேஷன் நிறைய விஷயம் போயிருக்கு. அப்படி இருக்கும்போது வந்த முதல் டெஸ்ட் மேட்சே வந்து அவங்களுடைய ஃபுல் எபிலிட்டிஸை அவங்களால வெளிப்படுத்த முடியாது பிளேயர்ஸால். அந்த மாதிரியான ஒரு விஷயம் கூட வந்து பும்ராவுக்கு நடந்திருக்கலாம். ஸோ நான் இதை பெருசாக வந்து பும்ராவோட பர்ஃபார்மன்ஸ் ஏன் இப்படி கவலை கொடுக்குதோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க மாட்டேன். நீங்களும் யோசிக்க தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு பெரிய டீம் இந்தியாவுக்கு வராங்க, ஒரு இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து சீரீஸோ, இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா சீரீஸோ, சவுத் ஆஃப்ரிக்காவோ, நியூசிலாண்டோ இந்தியாவுக்கு வராங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சீரீஸாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து நம்ம பும்ராவோட பெர்ஃபார்மன்ஸை வந்து க்ளோஸாக நோட் பண்ணலாம். அப்போ பும்ராவோட பெர்ஃபார்மன்ஸே வேறு மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் மிக முக்கியமான விஷயம், இந்த மாதிரியான சீரீஸ்லாம் நடந்ததுக்கப்புறம் அப்படி ஒரு சீரீஸ் வருது. ரெகுலராக பும்ரா கிரிக்கெட் ஆடும்போது அந்த மாதிரி ஒரு சீரீஸ் வருது அப்படின்னா அவர் வந்து பால் 1லேருந்தே அட்டாக் பண்ண ட்ரை பண்ண வாய்ப்புகள் ஜாஸ்தி. அந்த மாதிரியான ஃபிட்னஸ் வந்து அவர் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுவார் அந்த மாதிரி சீரீஸுக்கு. அப்போ நம்ம வந்து அவருடைய
பர்ஃபார்மன்ஸை ஜட்ஜ் பண்ணால் அது ஒரு கரெக்டான இண்டிகேட்டராக இருக்கும். இப்போ வந்து ஜட்ஜ் பண்ணுறது அந்தளவுக்கு சரியில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த டெஸ்ட் மேட்சும் எப்படியும் இந்தியா தான் ஜெயிக்க போகிறாங்க, இதில் டவுட்டே கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து ட்ராவுக்கான வாய்ப்பே இல்லை அன்லஸ் இந்தியா வந்து ஒரு ஃப்ளாட் விக்கெட் பேட்டிங் விக்கெட் கொடுத்தா மட்டுமே. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாட் பேட்டிங் விக்கெட் கொடுக்குறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த இந்தியன் டீம் வந்து அந்த வெஸ்ட் இண்டியன் டீமை விட நல்லாவே பேட்டிங்கும் ஆடும். நீங்கள் ஃப்ளாட் விக்கெட் கொடுக்கலனாலே இங்கே வந்து 3 பேர் செஞ்சுரி அடிக்கிறாங்க. நீங்கள் ஃப்ளாட் விக்கெட் கொடுத்தீங்கன்னா 5 பேர் செஞ்சுரி அடிப்பாங்க. அதனால எந்த மாதிரி விக்கெட் கொடுத்தாலும் இந்தியா வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி. வெஸ்ட் இண்டீஸ் அதையும் தாண்டி ஒரு மிராக்கிள் கொண்டு வருவாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பட் எனக்கு பர்சனலி அந்த நம்பிக்கை இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் முக்கியமான விஷயம், இன்னொரு விஷயம், அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசிய தீர்வோம். என்ன அப்படின்னா, ஓடிஐ டீம் வெளியே வந்திருக்கு. ஓடிஐ டீமில் பெரிய மாற்றங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அதை தனி வீடியோவாக கண்டிப்பாக பார்ப்போம். அன்டில் தென் அடுத்த வீடியோவில் நாங்கள் வந்து சந்திக்கிற வரைக்கும் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். கீப் சப்போர்ட்டிங் லெட்ஸ் ஸ்போர்ட். தேங்க்யூ.